சுகமாக்க முடியாத வியாதியாக இருக்கலாம், வாய்ப்பே இல்லைன்னு சொன்னக்கூடிய வியாதியாக இருந்தாலும் சரி, வார்த்தையில தொடர்ந்து நிற்கிறீர்கள், வார்த்தையை தொடர்ந்து விசுவாசிக்கிறீர்கள் என்றால் ஒரு பீரியட் ஆஃப் டயத்தில் எல்லா வியாதியிலிருந்தும் முற்றிலுமாக பூர்ணமாக விடுதலையாக முடியும். எல்லா வியாதியின் பவரை பார்க்கலும் தேவனுடைய ஜீவனின் பவர் அதிகம். தேவனுடைய ஜீவன் எதுக்குள்ள இருக்கு? வார்த்தைக்குள்ள இருக்கு. பலவீனமான எண்ணங்கள் வரும் பொழுது, பலவீன சிந்தைகள் வரும் பொழுது, நான் பலவீன நல்ல வாயத்தரம் சொல்லுங்க, பலவீன நல்லன்னு சிந்திக்கல, பலவீன நல்ல, நான் பலவான். சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகள்னு பார்த்து வருகிறோம். நாம் சுகமாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு மனிதன் கூட வியாதியில் இருப்பது நமக்கு ஒரு தேவனுடைய சித்தம் கிடையாது. எந்த வியாதியும், சிறு வியாதி கூட நம்ம வாழ்க்கையில் இருப்பது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணும், எல்லா வியாதியிலிருந்தும் சுகமாக இருக்கணும், அதான் நமக்கு தேவனுடைய சித்தம். சபைக்கு வருகிறோம். சபைக்கு வார்த்தை கேட்பதற்காக இங்கே வருகிறோம். இங்கே வருவது நம்ம அட்டெண்டன்ஸ் கொடுப்பதற்காகவோ, நான் இந்த சபையின் ஒரு அங்கத்தினர் என்று காமிப்பதற்காக வரல, சத்தியத்தை கேட்பதற்காக வருகிறோம். சத்தியத்தை கேட்க வருகிற நீங்கள், நான் உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு, வார்த்தையை பேசுவதற்கு எந்த அளவுக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் ஊழியம் செய்ய முடியும். சரீரம் ஒரு இடத்துல உட்காந்து கேட்குறோம், மனதும் எண்ணதும் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறதோ, அந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய மனது இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்ய முடியும். அதனால் வாஞ்சியோடு கேட்போம். கர்த்தரை விடுவிப்பார், கர்த்தரின் வாழ்க்கையின் எல்லா நிறைவாக வாழ வைப்பாருங்கிற வாஞ்சியோடு கேட்போம். சுகத்தை பெற்றுவதற்கான வழிகள், சுகத்தை சம்பாதிப்பதற்கான வழி இல்லை, சுகத்தை ரிசீவ் பண்ணுவதற்காக. சுகத்தை யாருமே சம்பாதிக்க முடியாது, சுகத்தை சிலுவையில் அவர் சம்பாதித்து கொடுத்துருக்கிறார். முதல் காரியம் சொன்னேன், கைகளை வைக்கிறோம். ரெண்டாவது காரியம் கர்த்தருடைய பந்தி, அபிஷேக எண்ணெய். மூணாவது காரியம் தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசமாக இருப்பது, தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேலே விசுவாசமாக இருப்பது. போன வாரம் அப்படியே சொல்லிட்டு போயிட்டேன், எந்த மக்கள் விசுவாசத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொண்டாலும் பார்த்தேன். நீதிமொழி 4 திருப்புவோம். நீதிமொழி 4:20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். அந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு உடலுக்கு எல்லாம், உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அந்த வார்த்தை ஆரோக்கியமானு போட்டிருக்கு. சில ஆங்கில பைபிளில் உடலுக்கெல்லாம் மெடிசின் போட்டிருக்கு. உடல் முழுவதும், உடலுக்குள்ள அத்தனை அவயங்களுக்கும் தேவனோட வார்த்தை மருந்தாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சபைக்கு வருகிறோம், ஆனால் சபைக்கு வருகிற பெரும்பாலான மக்களுக்கு வார்த்தையின் வல்லமை அறியாத மக்கள் தான் பெரும்பாலும் எழுதல இருக்கிறோம். ஒரு மனிதன் வார்த்தையின் வல்லமை அறிந்திருக்கிறான் என்றால் அந்த வார்த்தையை மேன்மையாக நினைப்பான். தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியத்தை பார்க்கலும் தேவனோட வார்த்தையை பெருசாக நினைப்பான். ஏன்னா வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. இன்னைக்கு நம்ம காண்கிற, இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற, சாப்பிடுகிற அனைத்தும் வார்த்தையினால் உண்டானது. நீங்கள் இன்னைக்கு விஷுவில் என்னென்ன பார்க்குறீங்களோ அத்தனையும் சிருஷ்டித்தது, உருவாக்குனது கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தை அனைத்தையும் உருவாக்கினது வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய ஆவியை உருவாக்கினது வார்த்தை, நம்முடைய சரீரத்தை உருவாக்கினது வார்த்தை. இந்த வார்த்தையினால் சரீரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால், வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட சரீரத்தை வார்த்தை சுகமாக்க வல்லதா இருக்கிறது. எதனால உருவாக்கப்பட்டுச்சோ அதனால தான் சுகமாக்கப்பட முடியும், அதனால தான் சஸ்டெயின் பண்ண முடியும். இதே நீதிமொழி 4:20 ஆம்பிளிஃபைட் பைபிளில் போட்டு காமிக்கிறேன். ஒரு காரியம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். மை சன், அட்டெண்ட் டு மை வேர்ட்ஸ், கன்சென்ட் அண்ட் டு சப்மிட் மை சேயிங்ஸ், லெட் தம் நாட் depart from your sight, keep them in the center of your heart, for they are life to those who find them, healing and health to all their flesh. சுகமும் ஆரோக்கியமும் அவருடைய மாம்சத்துக்கெல்லாம் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு சுகமும் ஆரோக்கியமும் மாம்சத்துக்கெல்லாம் இருக்கிறது. 20ஆம் வசனம் படித்து பார்த்தோம். அதுக்கு சப்மிட் பண்ணிருக்கு, அதுக்கு கீழ்ப்படி இருக்கு. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி. இந்த வார்த்தை சரீரம் முழுவதுக்கும்
ஆரோக்கியமாக இருக்கிறது மெடிசனாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. மெடிசன்னா நமக்கு தெரியாத காரியம் கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே மருந்து தெரியும். 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகத்தை பார்க்கலாம், 50 வருஷம் இல்லை 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகத்தை பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற உலகங்கிறது டோட்டலாக மெடிக்கேட்டட் சொசைட்டி, மருந்தை குறித்து அதிகமாக தெரிந்திருக்கிற சொசைட்டி. எல்லாருக்குமே பேராசிட்டமால் தெரியும், எல்லாருக்குமே இபுப்ரூஃபன் தெரியும், எல்லாருக்குமே பேண்டாப்ரோசோல் தெரியும், ஈஸ்மோப்ரோசோல் தெரியும். என்னென்ன மருந்து இருக்கிறதோ டாக்டர்லாம் போக மாட்டாங்க. எல்லாருக்கும் மருந்து அவங்களே வாங்கி சாப்பிடக்கூடிய உலகமாக இருக்குது. நம்ம நாட்டில் தான், வேலை நாட்டில் கொடுக்க மாட்டாங்க. டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. டாக்டர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், இல்லாட்ட கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மருந்து. மருந்து எடுக்கிறது தப்புன்னு சொல்லலை, மருந்து எடுத்தால் தீமைன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தர் சுகமாக்குறாருங்கிற எண்ணம் நமக்கு மனதில் இருக்கும். மருந்தை பார்க்கலும் தேவனோட வார்த்தையில் சுகம் இருக்கிறதுங்கிற நினைப்பு இருக்கும். மருந்து எடுத்தால் தப்பு கிடையாது, மருந்து எடுத்துக்குங்க. ஆனால் அந்த மருந்து எடுக்கும்போது ஆண்டவரே நம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொல்லிட்டு எடுங்க. அப்படியே மாத்திரையை வாயில் போட்டு தண்ணியை குடிக்காம, அதுக்கு முன்னாடி தேவன் என்னை சுகமாக்குறவர், இந்த மருந்து என்னுடைய வழியிலிருந்து என்னுடைய ஃபோக்கஸை மாற்றுவதற்கு உதவி செய்கிறது. நீங்கள் எந்த மருந்து எடுத்தாலும், எந்த ஆங்கில மருந்து எடுத்தாலும் சரி, நீங்கள் லைஃப் லாங் எடுக்கிறீங்கன்னா ஒன்றை சுகமாக்கி இன்னொன்று வியாதி கொண்டு வந்துடும். எல்லா மெடிசனுக்கும் சைடு எஃபெக்ட் உண்டு. ஆங்கில மெடிசின் டச் பண்ணிட்டீங்கன்னா சைடு எஃபெக்ட் இருக்கு. சித்தா மெடிசன் அதுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கு. கோவரா போயிடுச்சுன்னா அல்சர் வந்துடும். எல்லா மெடிசனுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கு. சைடு எஃபெக்டே இல்லாத ஒரே ஒரு மருந்துனா கர்த்தருடைய வார்த்தை தான். ஓவர் டோஸ் எடுக்கலாம், மற்றெல்லாம் ஓவர் டோஸ் எடுக்க முடியாது. இதில் மட்டும் ஓவர் டோஸ் எடுத்தால் கூட அது உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட் கொடுக்காது, நல்ல காரியத்தை கொண்டு வரும். அவருடைய தழும்புகளாக நான் சுகமானேன்னு சொல்லப்பட்டிருக்க சொல்லிக்கிட்டே இருங்க. அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கு. சங்க 107:20 சொல்லுகிறது, வார்த்தை அனுப்பி சுகமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் இருக்கு. இது NIV. He sent forth his word and healed them and rescued them from the grave. கல்லறையிலிருந்து அவர்களை ரெஸ்கியூ பண்றார். எது? வார்த்தை. கீழே NLT. He sent out his word and healed them, snatching them from the door of death. மரண வாசல்ல இருந்து அவர்களை அப்படி பிடித்து கொண்டு வருகிறது கர்த்தருடைய வார்த்தை. மரண வாசலுக்குள்ள போனவனை அவனை திரும்பி சுகத்துக்காக அவனை பறித்து கொண்டு வருகிறது கர்த்தருடைய வார்த்தை. மரணத்தின் டோர் வர போயிருப்பாங்க. எந்த மெடிசினும் சுகமாக இருந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தை அவனை சுகமாக்கி மரணத்தின் வாசல்ல இருக்கிற அவனை பறித்து கொண்டு ஜீவனுக்கு உட்படுத்துகிறது. வார்த்தை தாங்க ஜீவன், வார்த்தை தாங்க விடுதலை, வார்த்தை தாங்க வெற்றி. இல்லை நான் ஜெபம் பண்ணி சுகமாயிட்டேன், நல்லது. உங்க ஜெபத்தில் கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா வேதம் சொல்லுகிறது, வேதத்துக்கு செவியை மறைக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவியை க்ளோஸ் பண்றானோ அவன் பேசுகிற ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பா இருக்குன்னு. அப்ப எது சுகமாக்குது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை அவனை சுகமாக்குது, விடுதலையாக்குது, எல்லா அழிவின் பிடியிலிருந்து அவனை வெளியே கொண்டு வருகிறது. வசனத்தை கேட்குறீங்க, வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்கிறீங்க. ஏன்னா அந்த மெடிசின் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய நாட்கள் அதை பயன்படுத்துகிறீங்க, நிறைய நாட்கள் உட்கொள்ளுகிறீங்க, வார்த்தையில் தொடர்ந்து நிற்கிறீங்கன்னா அது உங்களுக்கு பீரியட் ஆஃப் டயத்தில் சுகமாக்கும். சுகமாக்க முடியாத வியாதியாக இருக்கலாம், டாக்டரால் கைவிடப்பட்ட வியாதியாக இருக்கலாம், இம்பாசிபிள் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லக்கூடிய வியாதியாக இருந்தாலும் சரி, வார்த்தையில் தொடர்ந்து நிற்கிறீர்கள், வார்த்தையை தொடர்ந்து விசுவாசிக்கிறீர்கள் என்றால் ஒரு பீரியட் ஆஃப் டயத்தில் எல்லா வியாதியிலிருந்தும் முற்றிலுமாக பூர்ணமாக விடுதலையாக முடியும். எல்லா வயதிலும் திரும்பி சொல்கிறேன், கொஞ்ச நாள் இல்லை, தொடர்ச்சியாக தொடர்ந்து வசனத்தை போதுமான அளவுக்கு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, உட்கொண்டு இருந்தீங்கன்னா எல்லா வியாதியிலும் சுகமாக முடியும். அது மெடிசன் சொல்லப்பட்டிருக்கு. டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு மெடிசின் எழுதி கொடுக்குறாருன்னா எல்லா மெடிசினுக்கும் ஒரு கோர்ஸ் ஆஃப் டைம் இருக்கு இல்லையா? இங்கே தமிழ் மருந்து எடுத்தீங்கன்னா 3 மண்டலம் எடுக்கிறாங்க, 4 மண்டலம், 7 மண்டலங்கிறாங்க.
அந்த மண்டலம்னா என்னன்னு தெரியாது, சம்திங் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குது. டாக்டர்கிட்ட போகிறோம், மருந்து எழுதி கொடுக்குறாரு. மருந்து எழுதி கொடுத்த உடனே அது சரியாகலைன்னா திரும்பி போகிறோம். அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்குறாரு. நம்ம ஏன்லாம் கேட்க மாட்டோம். காலைல அப்படி பிரித்து போடுவோம், அப்படி தட்டுவோம், வாயில் போட்டு தண்ணி குடிச்சிடுவோம். ஆனால் விசுவாசத்தோடு சாப்பிட்றோம். இது உள்ளே போனால் சுகமாகுங்கிற ஒரு ஃபெய்த் மருந்து மேலே இருக்குது. ஹீலிங் சொல்லும் பொழுது உடனடியாக நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. அதாவது உடனே மாத்திரை போட்டேன் சுகமாயிட்டேன், அப்படி எந்த மாத்திரையும் கிடையாது. ஏன்னா அது ப்ராசஸ். உள்ளே போகுது, சரீரத்துக்குள்ளே போகுது, அங்கே டைஜஸ்ட் ஆகுது. டைஜஸ்ட் ஆகி என் சரீரத்தில் எந்த பகுதி டேமேஜ் ஆகிருக்கோ அந்த பகுதியில் போய் அதை சுகமாக்குது. ஹீலிங்கிறது ஒரு ப்ராசஸ், ரெக்கவரி ஆகிறது. சேதம் அடைந்திருக்கிற பகுதி, அட பலவீனம் இருந்த பகுதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுது. அதே போல் வார்த்தையை கேட்ட உடனே வசனத்தினை விசுவாசத்தை உடனே வசனத்தின் மேலே விசுவாசம் வச்ச உடனே டமால் சுகமாகிறது கிடையாது. அது மிராக்கிள். அது நான் அடுத்த போதிப்பு. இதில் மிராக்கிள் என்னைக்காச்சும் நடக்கும், சுகம்ங்கிறது என்னைக்குமே நடக்கும். மிராக்கிள் நடக்கிறது என்றால் இயற்கை விதிகள் மீறப்பட்டிருக்கும். கர்த்தர் இயற்கை விதிகளை எப்போவுமே மீற மாட்டார், எப்போதாவது மீறுவார் தன்னுடைய ஜனங்களுடைய நலனுக்காக. ஆனால் சுகம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் அவைலபிளாக இருக்கக்கூடியது. எப்படி மருந்து உள்ளே போய் 1 வாரம் 10 நாளோ 2 வாரமோ 21 நாளோ எடுத்து அது சுகத்தை கொண்டு வருகிறதோ, அதே போல் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து வசனத்தோடு அப்படியே டச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வார்த்தையினால் சுகமாக்க முடியாத வியாதி இந்த உலகத்தில் ஒன்று கூட கிடையாது. மரியாள்கிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எப்படி ஆகும் சொன்னவொடனே தேவனால் கூடாது ஒன்றுமில்லைன்னு சொல்கிறாரு. லிட்ரலாக எப்படி இருக்குன்னா, நோ வேர்ட் ஆஃப் காட் இஸ் வைட் ஆஃப் பவர். அதான் லிட்ரலாக எந்த ஒரு தேவனோட வார்த்தையும் வல்லமை இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு வார்த்தையிலையும் வல்லமை இருக்கிறது, சுகமாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. சுகத்தை குறித்த வார்த்தை மட்டுமல்ல, அது எந்த வார்த்தையா இருந்தாலும் அந்த வார்த்தைக்குள்ள சுகம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. கையில் வந்து சொல்லுவோம், தேவனோட வார்த்தை என்னை சுகமாக்கக்கூடியதாக, எல்லா அழிவிலிருந்தும் நாச மோசத்திலிருந்தும் மரணத்தின் வாசலில் இருந்தும் என்னை விடுவிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் வார்த்தை மருந்தா இருக்கிறது. வார்த்தை அனுப்பி அவர்களை சுகமாக்கி அழிவுக்கு மரணத்தின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வராரு. விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறேங்க. இந்த ஹீலிங் சென்டர்லாம் நடத்தாங்க பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம், ஹேகனே அந்த கிறிஸ்துன்னு ஒருத்தர், இவங்களாம் ஹீலிங் சென்டர் நடத்துகிறாங்க. ஹீலிங் சென்டர்னால் எந்த டாக்டர்ட்டி முடியாதவங்களை கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க. அங்கே போய் வாரம் வந்து பாஸ்டர் என்ன வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பார், ஜெபம் பண்ணிட்டு இருக்க மாட்டார். அங்கேருந்து ஃபெய்த் மெசேஜ் சொல்லிக் கொடுக்கப்படும், விசுவாச செய்திகள் கொடுக்கப்படும். விசுவாசத்தை இவ்வளோ அறிக்கை செய்யணும், மீத நேரத்தில் டங்ஸில் பேசணும், அவ்வளோதான். சொன்னது வார்த்தையோடு உங்களை டச் பண்ணிட்டே வச்சுருப்பாங்க. அந்த மண்டலத்திலே இருந்தீங்கன்னா எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து சுகமாகி வெளியே வர முடியும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவனோட வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. தேவனோட வார்த்தை ஜீவனாக இருக்கிறது, அதே நேரத்தில் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. நம்மளோட வாழ்க்கையில் சந்திக்கிற எந்த கொடிய வியாதியாக இருந்தாலும் சரி, மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த வியாதியில் இருக்கிற ஜீவனை பார்க்கலும் வார்த்தையில் இருக்கிற ஜீவன் வல்லமை உள்ளது. அப்படி பார்க்குறீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேரம் மேன்மையாக இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் போகிறோம், அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, 3 hours உட்காந்துருக்குறோம். உட்காந்துருக்கீங்கள, அப்போ என்னைக்காச்சும் முறுமுறுத்தீங்களா? 10 ஆச்சு 10:30 ஆச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே பசியோ அங்கே ஒன்று டீ கொடுத்தா கூட இத்து போன டீ தான் வைப்பாங்க அந்த ஹோட்டலில், அந்த ஹாஸ்பிட்டலில். அதை பார்க்கலும் தேவனோட வார்த்தை மேன்மையானது. உங்கள் சரீரத்தில் எந்த பகுதி டேமேஜாக இருக்கோ, எந்த பகுதி பலவீனமாக இருக்கிறதோ அதை ரெஸ்டோர் பண்ணி புதுப்பிக்கக்கூடிய வல்லமை தேவனோட வார்த்தையில் இருக்கிறது. ஆனால் நேரம் செலவழிக்கிறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மக்களுக்கு எல்லாத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு காரியம்னா கர்த்தருடைய வார்த்தை. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். உங்களுக்கு ஐபிஎலுக்கு நேரம் இருக்கும், பிபிஎலுக்கு நேரம் இருக்கும், எல்லா வசனம் நேரம் இல்லைங்க. வேர்ட் ஆஃப் ஃபைத் மூமெண்ட்டை எல்லாத்துக்கும் கொண்டு போனது கனத்துகைன். அதுக்கு முன்னாடி இடபிள் கென்யன் இது போதிச்சார்.
அதுக்கு முன்னாடி அப்போஸ்தலனாகிய பவுல் போதிச்சார். ஹெனதேயன் பெட்டிடனாக இருக்கிறார். அவருக்கு வந்து இந்த ஆர்டரி எல்லாம் பூர்ணமாக வளர்ச்சியடையாத ஆர்டரி. அந்த காலத்தில் இன்றைக்கி மாதிரி இன்குபேட்டர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மெடிக்கலாக ஒரு 16 வருஷம் இருக்கலாம், அவ்வளோதான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த பையன் இருக்க முடியாது. பெட்டிடன் ஆகிட்டார், படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. அந்த பையன் செத்து போவான்னு சொல்லி எல்லா டாக்டரும் 5 டாக்டரில் 3 டாக்டர் நோபல் பரிசு வாங்கினவங்க. அமெரிக்காவுக்கு மாயோ கிளினிக்கில் அவர் அட்மிட் ஆகியிருக்காரு. 3 டாக்டர் வந்து நோபல் பரிசு வாங்கணும், இம்பாசிபிள்ட்டாங்க. ஆனால் அவருக்குள்ள ஒரு சத்தம் கேட்டிருக்கிறது, உனக்கு பதில் வசனத்தில் இருக்குண்டு. உன் கையில் இருக்க பைபிளில் உனக்கு தேவையான பதில் இருக்கு. படிச்சுட்டே இருப்பாராம், சதா படிச்சுட்டே இருப்பாராம். முழிக்கும் போதெல்லாம் உடனே பைபிள் எடுத்து படிப்பாராம். டாக்டர்ஸ்லாம் வந்து, தம்பி ஓயாமல் பைபிள் படிக்காத, ஒரு மாதிரி ஆகிரும், கொஞ்சம் காமிக்ஸ் படி, புத்தகங்கள் படி. அவர் சொன்னார், எனக்கு நேரம் இல்லை. நேரம் ரொம்ப மக்களுக்கு நேரம் இல்லைங்கிறது தெரியலை. அவங்களுக்குள்ள வியாதி அவரோட வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் மற்ற காரியத்தில் நேரம் செலவழிக்கிறாங்க. அவங்களுக்கு நேரம் இல்லைன்னு ரொம்ப பேருக்கு தெரியலைங்க. நேரத்தை எதுக்கே கொடுக்குறாங்க. எதுக்கு நேரத்தை கொடுக்கணுமோ அதுக்கு நேரத்தை கொடுக்கல. திரும்பி வாசிப்போம் நீதிமொழிகள் 4. இந்த வசனத்தின் மேலே இன்னைக்கு புரிந்து கொள்ளுதல், வசனத்தின் மேலே வாஞ்சை மக்களுக்கு தெரியல. அதனால தான் சொன்னால், என் மகனே என் வார்த்தைகளை கவனி. வேறு எதுக்கும் கவனம் செலுத்துக்கு முன்னாடி இது கவனம் செலுத்தினார். 22, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எவைகளை? வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுன்னா அவர் மறைச்சு வச்சிட்டாருன்னு கிடையாது, பிசாசு தான் மறைச்சு வைக்கிறான். கண்டுபிடிக்கிறதுனா ஒரு பொருள், இப்போ ஒரு சாவியை வீட்டில் தொலைச்சிட்டிங்க, அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறேன் ஃபைன் பண்ணுறீங்க. உங்கள் மனது முழுக்க என்ன இருக்கும்? சாவி தான் இருக்கும். ஏதோ ஒரு பொருளை பார்த்தா கூட அந்த சாவி இருக்குமீங்க, ஆனால் சாவி இருக்காது. உங்கள் மனது சிந்தை முழுவதும் எதுவாக இருக்குன்னா, நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது மட்டும்தான் மனதில் இருக்கும். அவைகளை கண்டுபிடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மனதில், எண்ணத்தில், சிந்தைகளை, பேச்சில் வார்த்தை மட்டும் இருக்கிறது என்றால், அப்படிப்பட்ட ஆட்களுக்கு உடம்புக்கெல்லாம் ஜீவனும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது பிசாசு நினைக்கிறான். கண்டுபிடிக்கக்கூடாது, நடுவில் எவ்வளவு இடையூறுகளை வைக்கணுமோ, தடைகளை வைக்கணுமோ அவளையும் வைக்கிறான். இன்னைக்கு இருக்க சுற்றி இருக்க சொசைட்டி, சுற்றி இருக்கிற ஆட்கள் அவிசுவாசத்தினாலும் சந்தேகத்தினாலும் பயத்தினாலும் நிறைந்த சொசைட்டி. அந்த சொசைட்டிக்குள்ள விசுவாசத்தில் வளருகிறது கஷ்டம். முள்ளின் நடுவில் ஒரு செடி வளர்கிற மாதிரி. அப்படிப்பட்ட மக்களுக்கு வசனத்தை கேட்பாங்க, ஆனால் வார்த்தையின் மேலே விசுவாசம் இருக்காது, வியாதியின் மேலே நல்ல விசுவாசம் இருக்கும். சந்தேகம் இருக்கும், சந்தேகம் வரும், அவிசுவாசம் வரும், பயம் வரும், எல்லாம் வரும். அன்றைக்கி ஒரு சிஸ்டர் பெங்களூர்லேருந்து கூப்பிட்டாங்க. ரொம்ப பயப்படுறேன், ஃபியராக இருக்கேன், ஆன்சியஸாக இருக்காண்டாங்க. உங்கள் மெசேஜ் கேட்டேன், பயத்துலேருந்து விடுதலை. அந்த நேரத்தில் நல்லா இருந்துச்சு, திரும்பி எனக்கு ஆன்சியஸ் வருது, ஃபியர் வருது. அது கேட்கறது மட்டுமல்ல, அதை கண்டுபிடிக்கணும், அதே கான்சியஸாக இருக்கணும். பைபிள் படிக்கிறோம் அல்லது பிரசங்கம் கேட்குறோம், பிரசங்கத்துக்கு நம்மை அப்படி விற்று கொடுக்குறோம் என்றால் மைண்டு வந்து மறுரூமாகும். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். வேற ஆளாக மாறுவோம். வேற ஆளாக மாறுவதற்கு அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே இருக்கணும், வார்த்தை அட்மாஸ்பியருக்குள்ளே இருக்கணும். ஏகின்னு சொன்னார், நேரம் இல்லைனாரு, மற்றது படிக்கிறதுக்கு நேரம் இல்லைனாரு. ஆனால் நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, எல்லாத்துக்குமே நேரம் இருக்கும். அங்கே வாரீங்களா? இந்த வந்துடுறேன். பைபிள் படிச்சுருக்கேன், அதை அப்புறம் படிச்சுக்கலாம், இந்த வந்துடுறேன். எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். ஏன்னா இந்த வசனத்தின் வல்லமை, இந்த வார்த்தையின் வல்லமை நமக்கு தெரியலை. அந்த மனுஷன் படித்தார், ஒரு வசனம் தான் அவர் பேசிச்சு, ஒரே வசனத்தை வச்சு உயிர் பிழைச்சார். 83 வருஷம் உயிரோடு இருந்தார். ஒரே வசனம். மார்க் அவர் எங்கே இடத்துல அந்த வசனத்துக்கு வந்துடுவார். மார்க் 11, 23, 24. எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ பெற்றுக்கொள்கிறேன்னு விசுவாசிங்க. ஆண்டவரே சுகமான விசுவாசிக்கிறேன், சுகத்தை பெற்றுக்கொண்டு தான் விசுவாசிக்கிறேன். அப்படியே விசுவாச்சார், அதுலேயே அட்டாச்சாக இருந்தார்.
சுகமானாரு. ஏன்னா அந்த ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் அப்புறம் சொல்றாரு, ஜீவனும் வல்லமை உள்ளதாகவும் இருக்கிற இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக அது ஆத்மாவையும் ஊனையும் ஆவியும் எண்ணங்களையும் வேறு பிரிக்கிறது. எதிலிருந்து உங்களை செப்பரேட் பண்ணணுமா செப்பரேட் பண்ணிடும். வியாதியில் இருந்தீங்கன்னா வியாதியிலிருந்து செப்பரேட் பண்ணிடும். குறைவில் இருந்தீங்கன்னா குறைவிலிருந்து செப்பரேட் பண்ணிடும். அசுத்தமான எண்ணெய் இருந்துச்சுன்னா அசுத்தமான எண்ணெயிலிருந்து உங்களை செப்பரேட் பண்ணிடும். ஆனால் அது சொல்றதா நம்ம செய்யணும். கவனி, செவியை சாய், கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, இருதயத்துக்குள்ளே காத்துக்குள், கண்டுபிடி. டாக்டர்கிட்ட போனோம், டாக்டர் மருந்து எழுதிடுவார். அதுக்கப்புறம் டாக்டருக்கு மேலே ஒருத்தவங்க இருப்பாங்க. யாரு? நர்ஸு. நர்ஸு மேலே எனக்கு கோபம் கிடையாதுங்க. ஆனால் டாக்டர்கிட்ட கூட ஈஸியாக பேசிடலாம், நர்ஸிட்ட பேச முடியாது. இந்தாங்க இப்படி சாப்பிடுங்க, அப்படி சாப்பிடுங்க. நல்லா கவனிங்க, இன்றைக்கி மெடிக்கல் சிஸ்டமே தப்புங்க. எனக்கு டாக்டர் சொல்கிறாரு, யூஎஸ் டாக்டரு, ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் 15 மினிட்ஸ் ஒதுக்கணுங்கிறாரு. 15 மினிட்ஸ் ஒதுக்குனா தான் அவங்கள பற்றி டயக்னோஸ் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ டைம் கொடுக்குறாங்க? 3 நிமிஷம். வேகமா 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 15 மினிட்ஸ் ஒதுக்கி டயக்னைஸ் பண்ணணும். என்ன ஏதுன்னு டயக்னைஸ் பண்ணணும். இதை சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, உங்களுக்கு அங்கே சொல்லணும். இது ஒரு மெடிசன். அந்த நர்ஸு மாதிரி டாக்டர் மாதிரி நான் இல்லை. நான் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு விலைக்கு சொல்கிறேன். இதை கவனிங்க, கேளுங்க, அட்டாச் பண்ணுங்க, அதை கண்டுபிடிங்க. ஏன்னா அந்த வார்த்தை வானத்தை உண்டாக்கினது, பூமியை உண்டாக்கினது, உங்கள் சரீரத்தை உண்டாக்கினது. நீங்கள் காண்கிற அத்தனைத்தை உண்டாக்கினா அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியம். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வர ஆரோக்கியம். வார்த்தையோடு நல்ல டச்சில் இருங்க. நான் எழுதி கொடுக்குறேன். வார்த்தையோட டச்சில் நல்ல டச்சில் இருங்க. முகம் வந்து அப்படியே பளபளப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் காலைல பசுமாட்டு எண்ணெய், ஐயோ எண்ணெய் வேணாம், வெண்ணெய் வேணாம், நான் உங்களுக்கு ஐடியா சொல்லித்தரேன். வார்த்தையுடன் நல்ல டச்சில் இருங்க. உங்கள் முகத்திலே ஒரு பொலிவு இருக்கும், கண்களில் வெளிச்சம் இருக்கும். உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரங்க. நீங்கள் வந்து அட்ராக்டிவாக இருப்பீங்க, இருக்க முடியும். சுமித் விக்ரஸ்வரத்தை பற்றிலாம் சொல்கிறாங்க. அந்த மனுஷன் பவர்ஃபுல்லாக மனுஷனாக இருந்தார். ஒரு பார்க்கில் உட்காந்துருந்தானா பக்கத்தில் காலம் ஆட்டோமேட்டிக்காக கன்வின்ஸ் ஆவானா. ரசிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணுங்க அவனே கேட்பானா. அந்த அந்த ஃபீல்டில் இருக்கிறது மக்களுக்கு பாருங்கள். அதெல்லாம் தெரியாது. ஹாஸ்பிட்டலில் டிவி முன்னாடி வச்சுருக்கான். அவன் எதுக்கு போயிருக்கான்? ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கான். டிவி 24 மணி நேரம் ஓடிட்டுருக்கு. மக்களுக்கு டைம் இல்லைன்னு தெரியலைங்க, நேரம் இல்லைன்னு தெரியலைங்க. நேரத்தை வீணடிக்கிறோம். இதுக்கு மேன்மையாக நினைங்க. இந்த வார்த்தையின் வல்லமைக்கு மேன்மையாக நினைங்க. இந்த வல்லமை உயிர்ப்பிக்கும், மேன்மையாக நிறுத்தும், என்னை பலப்படுத்தும் நினைங்க. என்னை ஸ்ட்ரென்தன் பண்ணும். என்னை பலவீனத்திலேருந்து என்னை பலவானாக மாற்ற நினச்சிங்கன்னா இந்த வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதை பார்க்கலாம், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இன்றைக்கி எத்தனை நோய் கிருமிகள் இருக்குது? நோய் கிருமிகள் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் நோய் கிருமி இருக்குது. இந்த கொரோனா நேரத்தில் சிலருக்கு வந்து இந்த கரும்பூஞ்சை வியாதி வந்துச்சுன்னு பார்த்தீங்களா? கடலில் கரும்பூஞ்சை. அந்த கரும்பூஞ்சை அன்னைக்கு தான் வந்துச்சா? உங்கள் வீட்டில் டாய்லெட் பாத்ரூமில் கருப்பாக இருக்குது தெரியுமா? அது என்னது? அந்த கரும்பூஞ்சை தான். உங்கள் பாத்ரூமில் சில சரியாக கழுவாமல் இருந்தீங்கன்னா கருப்பாக அங்கேயும் ஒட்டியிருக்கலங்க. அது என்னது? அந்த கண்ணில் வந்து அதே கரும்பூஞ்சை. இப்போது ஒரு ஃபுட்டு வந்து கெட்டு போனோன்னா மேலே வெள்ளை வெள்ளையாக கருப்பாக வருது பார்த்தீங்களா? அதே பூஞ்சை தான் அன்றைக்கி கண்ணுக்குள்ளே வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் இல்லை, அவங்க பலவீனமாக இருக்காங்க. அதே கிருமி உங்கள் கண்ணில் படும், உங்கள் பாடியில் படும், ஆனால் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. ஏன் செய்யாது? நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. வார்த்தையை விட்டுருங்க, நான் சாதாரண மனுஷன் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் பிசாசு நீங்கள் எப்படா பலவீனம் ஆவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பான்.
எப்போ நீங்கள் பலவீனமாவீங்க, எப்போ நீங்கள் சோர்ந்து போவீங்க, எப்போ உங்களுடைய மனது வந்து டிப்ரெஷன் ஆகுங்கிறதுக்கு தொடர்ந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பான். நீ என்னைக்கு பலவீனம் அடைகிறீர்களோ அன்னைக்கு அட்ட டயத்தில் அத்தனை அட்டாக்க விடுவோம். ஆனால் மக்களுக்கு தெரியல, இது எதனுடைய மேன்மை தெரியல. நீதிமொழி 18 எடுப்போம். எல்லா வியாதியும் வளருது தெரியுமா? ஒரு மனிதனுக்கு கேன்சர் இருக்குன்னா கேன்சர் வளருதில்ல, அதுக்குள்ளே உயிர் இருக்கு. அது 24 hours வேலை செய்யுதுங்க. நீங்கள் தூங்கிட்டீங்க, அது தூங்க போமா? தூங்காது. வியாதி வேலை செய்யுதுன்னா வியாதிக்கு மேலே நம்ம வேலை செய்யணும். நீதிமொழி 18:14 மனுஷனோட ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? இது ஆம்பிஃபைடு மேல் போடுமா? The strong spirit of a man sustains him in bodily pain at trouble. The strong spirit of a man, ஸ்பிரிட்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல இந்த ரூவாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து சுவாசம், ஸ்பிரிட்டு, மைண்டுன்னு யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய எல்லாருடைய ஸ்பிரிட்டும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ரசிக்கப்பட்டிருக்கீங்கள? உங்கள் ஆவிக்குள்ளே தேவ ஆவியான வாசமாக இருக்கிறாருன்னா உங்களோட ஆவி பலவீனமான ஆவி கிடையாது, உங்கள் ஆவி ஸ்ட்ரென்த்தான ஆவி. இப்போ எது பலவீனமாக இருக்குதுன்றால் மனுஷனுடைய மனது பலவீனமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு மனது ஆவியோடு டச் பண்ணுதோ, இந்த ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய ஆவியோடு கனெக்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு மைண்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். மைண்டு ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா பாடி ஸ்ட்ரென்த் ஆகும். நான் சொன்னது புரியுதுங்களா? ஸ்பிரிட் தான் அவன் சஸ்டெயின் பண்ணுது. ஸ்பிரிட் அப்படியே பாடிக்கு வந்து அப்படி தாப்ப முடியாது. நடுவில் கனெக்ஷனாக இருக்கிறது மைண்டு. மைண்டு உலகத்தில் காரியங்களோட அட்டாச் பண்ணாமல் உள்ள இருக்க ஸ்பிரிட்டோடு அட்டாச் பண்ணி இருக்கிறதுனா மைண்டு வந்து ஸ்ட்ராங் மைண்டாக இருக்கும். மக்கள் கர்த்தரை நேசிக்கிறாங்க, கர்த்தருக்காக வாழ நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் மனதையும் எண்ணத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கு அவர்கள் எந்த முயற்சி எடுப்பது கிடையாது. பிசாசு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எப்படா பலவீனமாகின்னு வெயிட் பண்ணுவான். ஒரு நாள் உங்களுக்கு அத்தனை ஸ்ட்ரென்த்தும் போய் அப்படியே நீங்கள் சோர்ந்துருக்கிற நேரத்தில் அட்ட டயத்தில் அத்தனை பகுதியிலேருந்து அட்டாக் விழுகும், அத்தனை விழுகும். அந்த நேரத்தில் நீங்கள் எழும்பவே முடியாது. ஏன் எழும்ப முடியாதுன்னா உங்கள் மைண்ட் டோட்டல் டிப்ரெஷன் ஆகிக்கும். டிப்ரெஷன் ஆகுது, மனது பலவீனம் அடையுதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியாத விதமாக நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்க வரும், வேறு எதுக்கும் வரமாட்டான். நீங்கள் பலவீனம் அடைவதற்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பான். மனது பலவீனம் அடையணும். ஆனால் அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. எத்தனை பேர் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க? 7, 8, 9, 10, 11, 12, சரி எல்லாம் இருக்கீங்க. நீங்கள் ஸ்மார்ட் பீப்புள்னா நீங்கள் பலவீனம் அடைய வேண்டும்னு அவனை காத்திருக்கிற நேரத்தில் நீங்கள் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருப்பீங்க. என்னை பலவீனம் அடையணும், என்னை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிற காத்து கொண்டிருக்கிற நேரம் முழுவதும் நீங்கள் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை டச் பண்ணவே முடியாது. எது வரைக்கும் அவன் காத்திருக்கணும்னா உங்களை கொண்டு தேவன் என்னன்னா செய்யணும்னு நினைச்சாரோ அத்தனையும் செய்து முடிக்கிற வரை அவன் காத்திருக்கணும். செஞ்சு முடிச்சாச்சு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடிச்சென்று சொல்லுகிற வரை அவன் காத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நாளுக்கு நாள் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கணும். ஸ்ட்ரென்தன் ப்ரிப்பேராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஏபிளாக இருக்கீங்கன்னு அர்த்தம். யுத்தத்தில் மிலிட்ரிக்கு போகும்போது நேரம்னா உங்களுக்கு பாகிஸ்தான் பார்டரில் வச்சிட மாட்டாங்க. போனவுடனே வாங்க தம்பி நீங்கள் தான் பாகிஸ்தான் பார்டரில் வச்சாங்கன்னா பெட்டி செஞ்சுட்டு அனுப்புகிறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்குது, உங்களை எக்யூப் பண்ணுறாங்க. ஒரு மேட்ச் நடக்குது இல்லைங்க, ஒரு மேட்ச் நடத்தினா அப்படியே ஒருத்தன் உள்ளே இருக்கிறாங்களா? கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறான், அவனை எக்யூப் பண்ணுறாங்க. அப்படி எக்யூப் பண்ணுகிறவர்கள் வெற்றி பெறுகிறவர்களாக ஓவர் கமராக இருக்காங்க. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும் மேற்கொள்ளுதுன்னா அவங்க ஏபிளாக இருக்காங்க, ஸ்ட்ரென்த்தனாக இருக்காங்க. என்ன வந்தாலும் ரிங்கில் பார்த்துறாங்கிறான். இது ஒரு நாள் விஷயம் இல்லை,
லைஃப் ஸ்டைல் இது. நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்க கர்த்தர் விரும்புகிறாரா? விரும்புகிறாரா? பைபிள் வேதம் முழுக்க படித்து பலன் கொண்டு விளைவினப்பட்டு சோர்ந்து போன்னு எங்க சொல்றாரா? பலன் கொண்டு திடமானதாரு, சோர்ந்து போயிடாத. யோசுவாட்ட சொல்றார், மிகப்பெரிய யுத்தம் இருக்கு, சோர்ந்து போயிடாத, பலன் கொண்டு திடமானதாயிரு, போகும் இடமெல்லாம் ஒருவனுக்கு ஏத்து நிற்க மாட்டானாரு. ஆனா நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா அப்ப பலன் கொள்ளணும்னா வார்த்தையோடு கண்டினியூஸான ஒரு உறவு இருக்கணும். அப்படி வாழ்ந்து பாருங்க, உங்களை தோற்கடிக்கவே முடியாதுங்க. ஒவ்வொரு நாளும் வெற்றி நாளாக இருக்கும். ஆனால் மக்களுக்கு இதில் எல்லாத்துக்கும் போர் அடிக்காதுங்க, வசனத்துக்கு மட்டும் போர் அடிக்கும். ஏன்னா போர் அடிக்க வைக்கிறான். 4:23 வாசிப்போம். எல்லா காவலுடன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலுடன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எதிலிருந்து? ஜீவ ஊற்று புறப்படும். எதிலிருந்து? இருதயத்தில். நல்ல கவனிங்க. ஜீவ ஊற்று பெறப்படுகிறதும் ஸ்பிரிட்ல தான் பெறப்படுது, மனதிலிருந்து ஜீவ ஊற்று பெறப்படாது. கவனிக்கிறீங்களாங்க? ஜீவ ஊற்றின் உறைவிடம் ஆவியானவர் தேவன். தேவனோடு ஸ்பிரிட் டச் ஆகுது. ஜீவ ஊற்று ஆவியில் இருக்கு. இந்த ஆவியில் இருக்க ஊற்று மனதுக்கு வரணும், மனதிலிருந்து சரீரத்துக்கு வரணும். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். தாங்கும்னா சஸ்டைன் பண்ணும், வந்து டோட்டல் ரெக்கவர் பண்ணும். ஸ்பிரிட்ல இருந்து மைண்டுக்கு வருது, மைண்ட்ல இருந்து சரீரத்துக்கு வருது. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், இருதயத்தை காத்துக்கொள். நல்லா கவனிங்க. எல்லா காவலோடும் ஆவியை காத்துக்கொன்னு சொல்லலை. எதை காத்துக்கொள்? ஏன்னா ஆவியை காத்துக்க வேணாம், ஆவியை ஆவியானவர் காத்துக்குவார். ஆண்டவர் எவ்வளவு அறிவாளி தெரியுமாங்க? அதை நீங்கள் அதனால தான் உங்களை அதை நீங்கள் எதுவுமே டச் பண்ண முடியாது. ரட்சிக்கப்பட்ட உடனே சீல் அடிச்சிடாரு. சீல் அடிச்சுட்டு உள்ளே எதுவுமே போகக்கூடாது, உள்ளேருந்து எல்லாம் வரலாம். இது உண்மை மாதிரி. உள்ளேருந்து ஜீவன் வரும், சுகம் வரும், ஆரோக்கியம் வரும். ஆனால் மனது வேறு எதுவுமே போகாமல் மனதுக்குள்ள நல்லா கவனிங்க. ஆம்பிளிஃபைபிள் சொல்றது above all, மற்ற எல்லாத்தையும் காக்கிறதை பார்க்கலும் இருதயத்தை காத்துக்க. வீட்டில் 10 கோடி இருக்குன்னு வச்சுக்க, வயிறு நகை இருக்கு, வரும்போது திறந்து விட்டு வருவீங்க, இழுத்து போட்டு. அதை காக்கிறதை பார்க்கலும் மனதை காக்க சொல்றாரு. அது அது இழந்துருச்சுன்னா சம்பாதிச்சிடலாம், 10 கோடியில் 100 கோடி சம்பாதிச்சிடலாம். ஆனால் மனதை நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். என் பிள்ளைகள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், கண்டதை பார்க்காதீங்கன்னா. ஏன்னா மனதை வந்து ராங்காக விட்டுட்டிங்கன்னா திரும்பி வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஈஸியான விஷயம் கிடையாது. மனது சாதாரண ஒரு இதில் போயிருச்சு வச்சுங்களேன், அதுலேருந்து எடுத்து வர ரொம்ப கஷ்டம். நமக்கு வேண்டிய அறிவு வல்லமை எங்கேருந்து வருதுங்க? ஆவியிலிருந்து, மனதிலிருந்து, சரி. மூளை ஒன்றும் கிடையாது. சின்ன மூளையில தான் அவ்வளோ கண்டுபிடிப்பு. ஐயோ, மூளையில் ஒன்றும் கிடையாது. மூளையின் மூலமாக மனது வேலை செய்யுது. நான் சொன்னது புரியுதுங்களா? நமக்கு பொதுவாக மனசுன்னு சொல்லும்போது இங்கேயும் சொல்கிறோம், இங்கே மனசு இல்லை, இங்கே மூளை இருக்கு. இருக்கா? இங்கே மூளை இருக்கு. ஒரு மனிதன் மரித்ததுக்கு அப்புறமும் பாடிக்குள்ள மூளை இருக்கும், ஆனால் மனசு வெளியே இருக்கும், ஸ்பிரிட்டோ டச் பண்ணியிருக்கும். மனசு சாகாதுங்க, ஸ்பிரிட்டோ டச் இருக்குங்க. இந்த மனது தேவனோட வார்த்தையினால் ஸ்ட்ரென்த்தனாக இருக்குன்னா இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 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 மெடிசனில் கண்டுபிடிக்கிற ஆர்த்தோ இம்யூன் டிஸார்டருங்கிறாங்க. இம்யூன் சிஸ்டம் டிஸார்டர் ஆகிருக்குறாங்க. ஆனால் வசனத்தோடு சரியாக இருங்க, ஒரு இம்யூன் சிஸ்டம் டிஸார்டர் ஆகாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆவி உயிர்ப்பிக்கப்படுது, மனது உயிர்ப்பிக்கப்படுதுன்னா சரீரத்தில் எந்த வியாதி வந்தாலும் வெள்ளம் மாதிரி அதை மேற்கொண்டுருங்க. அதனால தான் என் மகனே கவனி, இது கவனம் செலுத்து.
அப்படி கவனம் செலுத்தி பாருங்க, நிறைவாக வாழலாம். சரீரத்துக்கு சாப்பிட்டீங்களா? சரீரத்துக்கு சாப்பாடு அவசியம். சாப்பாடில் வாழ முடியாது. சரீரம் ஒடுக்குதல்னீங்கன்னா சின்ன பட்டி செய்வாங்க, பெரிய பட்டி. ஏன்னா சரீரம் ஒடுங்கிருச்சு, சீக்கிரமாக செஞ்சிருவாங்க. சரீரத்தை ஒடுக்கவே கூடாதுங்க. சரீரம் அது பாட்டுக்கு இருக்கட்டும், ஹெல்த்தாக வச்சுங்க. சரீரம் ஒடுக்குங்கிறது மாயமான போதனைன்னு பைபிள் சொல்லுது. சரீரத்தை நல்ல ஹெல்த்தியாக வச்சுருக்கணும், மைண்டு வெல்த்தியாக வச்சுருக்கணும். எப்படி சரீரத்துக்கு உணவு அவசியமோ அதே போல் மைண்டுக்கு உணவு அவசியம். மைண்டுக்கு வார்த்தை இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடைஞ்சிட்டே இருக்கும். ஒரு வியாதின்னு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சரீரத்தோடு தான் டச் பண்ணுவாங்க, சரீரத்தை தாண்டி மைண்டுக்கு போக மாட்டாங்க. மனோதத்துவ டாக்டர் கூட மைண்டுக்கு போக மாட்டாருங்க. கொஞ்சம் பேசி பார்ப்பாரு, அடங்கலைன்னா மாத்திரையை போட்டு தூங்க வச்சுருவார் உங்களை. கொஞ்சம் பேசி பார்ப்பார், இவனுக்கு ஒன்றும் புரியலை, இந்த இதை பற்றி சாப்பிடுங்க எல்லாம் சரியா சொன்னோன்னா ஆன் இருப்பான். அப்படியே டாக்டர்ஸ் வெறும் பாடியோட மட்டும் டச் பண்ணுறாங்க. நம்ம இங்கே பாடியை டச் பண்ணல, மைண்டை டச் பண்ணுறோம். மைண்டு தாங்க பவரோட கனெக்ட் ஆகுது, ஆவியில் இருக்க பவரோட கனெக்ட் ஆகுது. கர்த்தர் சுகமாக்குறான்னு சொல்கிறோம். கர்த்தர் சுகமாக்குனாரா? கர்த்தர் எங்கே இருக்காரு? உங்களை ஆவியில் இருக்காரு. தேவனோட ஜீவன் எங்கே இருக்கு? ஆவிக்குள்ள இருக்கு. ஆவியில் இருக்க ஜீவன் மைண்டை டச் பண்ணோன்னா சரீரம் ஸ்பார்க் அடிக்குது. வியாதி கெட்டதுங்க. வியாதி நம்ம வாழக்கூடாதுன்னு நினைக்குது, ஆனால் தேவன் வாழணும்னு நினைக்கிறார். வாழணும், தீர்க்காயுசா வாழணும். எல்லா வியாதிக்கும் ஒரு பவர் இருக்குல்ல. ஏன் ஒரு வியாதி வந்தால் நம்ம நடுங்குறோம்? அதுக்கு ஒரு பவர் இருக்கு. எல்லா வியாதியின் பவரை பார்க்கலும் தேவனுடைய ஜீவனின் பவர் அதிகம். தேவனுடைய ஜீவன் எதுக்குள்ள இருக்கு? வார்த்தைக்குள்ள இருக்கு. அதனாலதான் வார்த்தை அற்பமாக நினைச்சிடாதீங்க. அவர் என்ன போனால் போதிப்பாரு 1 மணி நேரம், வேற என்ன டான்ஸ் ஆட சொல்றீங்களா? தெரியாதுல்ல, அதனால் பார்க்க முடியாது. உங்களுக்கு தேவை என்னங்க? ஏசுநாதர் என்ன பண்ணாரு? அவன் நான் நின்றுக்கிட்டு இப்போ கையை பாய்ச்சி அசைக்கிறேன். ஏசுநாதர் உட்காந்து பேசினார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசினார். அப்போஸ் நான் இப்போ மாடி வீட்டில் உட்காந்து என்ன பண்ணாங்க? பேசினார். விடிய பேசினார். வார்த்தை ஜீவன், வார்த்தை வல்லமை உள்ளது. எப்படி மனதை நரீஷ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், மனதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். 1 தீமோத்தேயு 4:6. ஆவிக்குள்ள ஜீவன் இருந்தாலும் எல்லா நேரத்திலும் ஜீவன் வெளிப்படுறது கிடையாது. சில நேரத்தில் வெளிப்படுது, சில நேரத்தில் வெளிப்படலை. 4:6. இவைகளை நீ உன் சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தையிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல ஊழியக்காரனாக இருப்பாய். ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஊழியக்காரனா என்ன சொல்றாரு? இவைகளை நீ சகோதரனுக்கு போதித்து வந்தால் இருக்கு. ஆங்கில பைபிளில் இவைகளை நீ சகோதரருக்கு நரீஷ் பண்ணான் இருக்கு. நரீஷ் பண்ணா அவர்களை போஷிச்சு வந்தால் இருக்கு. சொன்னது புரியுதுங்களா? வார்த்தைகளை கொண்டு, விசுவாச வார்த்தைகளை கொண்டு அவர்களை போஷித்தாள்ங்கிற. விசுவாச வார்த்தைன்னு சொல்லும் பொழுது விசுவாசத்தை குறித்து மட்டும் இல்லை, விசுவாசத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய வார்த்தைகளை. சொன்னது புரியுதுங்களா? செழிப்பில் ஒரு விசுவாசத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்குறது, வாழ்ந்திருக்கலான்னு உற்பத்தி பண்ணக்கூடிய வார்த்தைகளை போதித்து வந்தாள்ங்கிறார். ஆவிக்கு போதிக்கணுமா? ஆவிக்கு போதிக்கணுமா? போதிக்க வேணாம். வேதம் சொல்லுகிறது ஒன்றும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்கு. சகலமும் ஆவிக்கு தெரியும் இருக்கு. எதுக்கு தெரியாது? இப்போ நான் உங்களுக்கு ஆவிக்கா போதிக்கிறேன்? உங்கள் மைண்டுக்கு போதிக்கிறேன். நான் சரியான காரியத்தை நான் போதிக்கிறேன் என்றால் உங்கள் மைண்டில் விசுவாசம் வந்திருக்குன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக நல்ல காரியங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? நல்ல காரியத்தை, நிறைவான காரியத்தை எதிர்பார்ப்பீங்க. நான் வெறும் மைண்டை மட்டும் சொல்லலை. நிறைய மக்களுக்கு வசனம் தெரியும், அவருடைய தழும்புகளாம் சுகமானது தெரியுமா? இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்கள் அழிவுக்கு தப்புவிப்பேன்னு வசனம் தெரியுமா?
மனதளவில் இருக்க சொல்லலை. மனதளவில் இருக்கிறதுங்கிறது வந்து இந்த புத்தகத்தில் ஒரு அறிவு இருக்கு. இந்த புத்தகத்தில் இருக்க அறிவு இந்த மைண்டுக்கு இருக்கு. ஆனால் அந்த மைண்டு ஸ்பிரிட்டோட டச் பண்ணலை. மேலோட்டமான மென்டல் அசண்டா இருக்கிறது பதிலை ஏற்படுத்தி கொடுக்காது. மனதளவில் இயேசுதான் தெய்வம் எல்லாருக்கும் தெரியுமா? எத்தனை பேர் சொல்றாங்க உங்க சாமியை கும்பிட்டு எங்க சாமியை கும்பிடுவோமா? இயேசு தெய்வம் தெரியுதா? மனதளவில் இயேசு சிலுவையில் மரித்தார் தெரியுமா? உயிர் திறந்தான் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டாங்களா? இல்லை. அது மனதில் இருக்கிற அறிவு. இந்த மனதில் இருக்கிற அறிவு கவனிக்கிறீங்க, மனது வந்து வெளியே டச் பண்ணாம ஆவியோடு டச் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதுக்கு வந்து படிக்கணும், திரும்பி தியானிக்கணும், திரும்பி சிந்திக்கணும், அதை கண்டுபிடிக்கணும். வாசிப்போம் 6ஆம் வசனம், 4:6. இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாயிருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. 2 காரியம் சொல்றார். விசுவாசத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய காரியத்தை கேளு, கிளவிகள் பேச்சுகளுக்கு விலகிரு. கிளவி பேச்சுன்னா என்ன? யூஸ்லெஸ், வெட்டி பேச்சு. என்ன போ, எப்போ வந்த, இதாச்சும் ஒரு கிளவிக்கு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசணும். கிளவிக்கு இல்லை, சிலருக்கு வெட்டியா பேசணும். ஃபோனில் எதுக்குங்க? அவ்வளோதான். சிலர்லாம் சம்மந்தமே இல்லாமல் 2 மணி நேரம் ஃபோன் பேசுகிறாங்க. நீங்கள் பேசுனதெல்லாம் ஃபோன் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, ஒன்றா எடிட் பண்ணுங்கள். நான் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு, ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் போட்டு நீங்கள் பேசுனதெல்லாம் எடிட் பண்ணிட்டே வாங்க. இது வேணாம், இது வேணாம், இது வேணாம்னா கடைசியில் ஒன்றுமே இருக்காது. பேசக்கூடாதுன்னு சொல்லலை, நலம் விசாரிக்கூடாதுன்னு சொல்லலை, ரோபமாக இருக்க சொல்லலை. பேசுங்க, ஆனால் பேச்சில் பக்தி விரித்து உண்டாகக்கூடியதாக கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும். என் மகனே வார்த்தைகளை கவனி, அட்டன் மை வேர்டு. டாக்டர் பேசுகிறார். டாக்டர் பேசும்போது என்னைக்காச்சும் டாக்டர் ரூமில் நீங்கள் பேசுகிறீங்களா? டாக்டர் வந்து சீஃப் டாக்டர் இருக்காரு, வேகமாக வர்றாரு, பின்னாடி 4 நர்ஸு கிட்ட ஓடிவாங்க தெரியுங்களா? அப்படி ஒன்று என்னைக்காச்சும் நீங்கள் பேசுகிறீங்களா? ஏன்? அவர் பேசணும். உங்களை நெஞ்சில் வச்சு பார்த்துருக்காருன்னா அப்போ பேசக்கூடாது, அது மட்டும்தான் செய்யணும். டாக்டர் அவ்வளோதான், பேசக்கூடாது. என்ன செய்யணும்? அவர் பேசுகிறத கேட்கணும். நல்லா கவனிங்க, டாக்டரை விட நான் பவர்ஃபுல்லான ஆளுங்க தெரியுமா? டாக்டர் வந்து வெறும் சரீரத்துக்கு மட்டும் தான் மருந்து கொடுக்குறாரு. நான் உங்களை ஆவிக்குரிய காரியங்களை சொல்லிக் கொடுக்குறேன், மனதுக்குரிய காரியம் சொல்லுக்கிறேன், உங்கள் ஹோல் வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன். டாக்டர் சொல்லுவார் சில நேரத்தில் முடியாதுங்க. அவர் கிடைச்ச மெடிக்கல் அறிவில் அவர் சொல்கிறார், அவர் தப்புன்னு சொல்லலை. டாக்டர் இல்லை, நர்ஸ் இல்லை, ஊசி இல்லைன்னா ரொம்ப பேர் செத்து போயிருப்பாங்க தெரியுமா? நான் டாக்டருக்கு எதிரான ஆள் கிடையாது, நர்ஸுக்கு எதிரான கிடையாது, மெடிசனுக்கு எதிரான கிடையாது. ஆனால் டாக்டர் சொன்ன வார்த்தை ஃபைனல் வார்த்தை எடுக்காதீங்க. அவர் ஒரு மனுஷன், அவர் சொன்னது ஃபைனல் வார்த்தை கிடையாது. அவர் சொன்ன உடனே என் மகனே என் வார்த்தைகளை கவனி, அதை கவனி செலுத்துங்க. அவைகளை கண்டுபிடிக்கலாம், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தை மெடிடேட் பண்ணுங்க, உடல் முழுவதும் உயிர் பெற ஆரம்பிக்கும், ஜீவன் அடையும், புது பலன் உண்டாகும், கழுவுக்கு சமானமாக ஆகும். அதெல்லாம் எழுத்துல இல்லைங்க, வாழ்க்கையில் வந்துடணும். 80 வயசு ஆகும்போதும் ஆரோக்கியமாக இருக்கணும். வாயில் இல்லை. 80 வயசு ஆனால் வரக்கூடிய வியாதிகள் என்ன அப்படின்னு யூடியூப்பில் பாருங்கள், லிஸ்ட்டு கொடுப்பான். நீங்கள் ஒரே ஒரு வீடியோ அதே மாதிரி பாருங்கள். ஒரு வீடியோ உங்களுக்கு 100கணக்கான வீடியோ தொடர்ந்து வரும். வருமா? உங்களுக்கு பயத்தை உருவாக்குற வீடியோ வரும். திரும்பி வாசிப்போம். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு.
சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. கவனிங்க, சரீர நரிஷ்மெண்ட்டையும் ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட்டையும் சொல்றார். அப்புறம் சரீர எக்ஸசைஸையும் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸையும் பேசுறார். முதல்ல இவைகளை நரிஷ் பண்ணலாம்ங்கிறார். முதல்ல உட்கொள்றதை பற்றி பேசுறார். அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதை பற்றி பேசுறார். நான் சொல்றது புரியுதுங்களாங்க? நீங்கள் 3 வேளையும் சோறு சாப்பிட்டா தப்பு கிடையாது. 3 வேளையும் நல்லா சோறு சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா கன்சியூம் ஆயிரும். 3 வேளையும் சோறு சாப்பிட்டு உட்காந்தே இருந்தீங்கன்னா, இப்படி நகண்டு எந்திரிச்சிங்கன்னா, அப்புறம் சோறு சாப்பிட்றது தப்பே கிடையாது. இங்கேயே ஒரு ஜிம் மாஸ்டர் ஒருத்தரால் பார்ப்பான் எப்போ அது பசங்க. எங்கள் வீட்டில் சின்ன ஜிம்மு வச்சுருக்கேன் நான், மினி ஜிம்மு. வெளியே போகிறதுக்கு நேரம் ஒரு மினி ஜிம் எங்கள் வீட்டு மேலே சைடில் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் அதில் ஆர்வமாக இருக்காங்க. ஆர்வமாயிட்டு அப்படியே அவன் பொண்ணு முடிஞ்சோன்னே பாருங்கள், ஆளை அப்படியே நரம்பெலாம் தெரியும், அப்படியே காம்பான். அது ஒரு ஆள் சொல்கிறான், சோறு சாப்பிடுங்கிறான். சோறு சாப்பிட்டு நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கிறான். நான் சொன்னது நல்ல பாடி இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நல்ல ஃபுட்டு இன்டேக் பண்ணணும். புரியுதுங்களா? சோறு உதாரணம் சொல்கிறேங்க. சோறு 3 வேளையும் சாப்பிடக்கூடாதுங்க. வெறும் கார்போஹைட்ரேட் சாப்பிடாம நல்ல ஆகாரமாக சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நீ காலையில் பிரியாணி சாப்பிட்லாம், மதியம் பிரியாணி சாப்பிட்லாம். சாயங்காலம் 2 hours ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அவ்வளோ கன்சியூம் ஆயிடும். 2 hours 2.5 hours நல்லா கன்சியூம் பண்ணணும். எரிச்சரணும் உள்ள போய். புரியுதுங்களா? அது தப்பு கிடையாது. நல்ல சாப்பாடு, அப்புறம் நல்ல எக்ஸசைஸ். இது பாடிக்கு. அதே போல் சரீரத்துக்கும் எப்படி ஃபுட்டு அவசியமோ மனதுக்கு ஃபுட் அவசியம். முதல்ல நல்ல ஃபுட்டு கேட்கணும். கிளவிகள் பேச்சு கேட்கக்கூடாது, கட்டுக்கதை கேட்கக்கூடாது. என் விசுவாசத்தை தூண்டி விடக்கூடிய காரியங்கள் கேட்கணும். அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும். வர்றீங்க, நல்ல கவனமாக கேட்குறீங்க. நாம் பேசுகிறதோடு உங்களுக்கு இன்னொரு ரெவலேஷன் உண்டாகலாம். கேட்டுக்கிட்டு நேரத்திலேயே ரெவலேஷன் உண்டாகுதுன்னா உங்களை நீங்கள் நரிஷ் பண்ணப்படுகிறீர்கள், நீங்கள் போஷிக்கப்படுகிறீங்கன்னு அர்த்தம். வசனத்தை படிக்கிறீங்க, படிக்கும்போது ஒரு வார்த்தை உங்களுக்கு துண்டாக பேசுதுன்னா அது உங்களை நரிஷ் பண்ணுகிறதுன்னு அர்த்தம். உங்களை போஷிக்கிறது, உற்சாகப்படுத்துகிறதுன்னு அர்த்தம். கேட்கறது நல்லதாக கேட்கணும். யோபு சொல்கிறாரு, வாசிங்களேன், 34:3. ஃபீட் பண்ணுற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாய், விசுவாசத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியதாய், மனதை பலப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கணும். 34:3. வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கும். வாய் நாக்களை வச்ச உடனே டேஸ்ட் பார்க்குறோம். அதே போலது செவியானது வார்த்தைகளை சோதிச்சு பார்க்கணும். கேட்குற வார்த்தைகள் உங்களுக்கு மன உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம், இல்லாட்ட மன சோர்வை ஏற்படுத்தி கொடுக்கலாம். வார்த்தைகளுக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம், இல்லாட்ட டிப்ரெஷனை ஏற்படுத்தி கொடுக்கலாம். வார்த்தைகள் அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க. இன்னும் விசுவாசம் அதிகரிக்கணும்னா விசுவாசத்தை அதிகரிக்கக்கூடிய வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேளுங்க. இன்னொரு முறை கேளுங்க. வர்றீங்க நல்லது, காதில் விழுகிறது நல்லது. காதில் விழுகிற ஆட்கள்லாம் வார்த்தை ஏற்றுக்கொண்டாலும் கேட்டால் கிடையாது. வருவாங்க, கேட்பாங்க, ரிசீவ் பண்ண மாட்டாங்க. சில பிள்ளைக்கு சாப்பாடு தட்டில் போட்டு வைப்போம், அப்படியே பிணைஞ்சிட்டு இருந்து வெளியே போய் போட்டுரும். சிலர் நல்லா சாப்பிட்றான், கவனிக்கிறீங்க? அப்போ நல்லது கேட்கணும். அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு காரியம் செய்யணும். டேங்கை ஃபில் பண்ணுறோம். ஒரு குழாய் திறந்துருக்கு, நல்ல பெரிய குழாய் திறந்துருக்குன்னா டேங்கை ஃபில்லே ஆகாது. அது அப்படியே ட்ரைன் ஆகிட்டே இருக்கும், அப்படியே வலிஞ்சு போயிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் பிரசங்கம் கேட்டாலும், என்ன தான் பைபிள் வாய்ச்சாலும் சில காரியம் உங்களோட மனதை ட்ரெயின் பண்ணிடும். அப்படியே அந்த சக்திகளை முழுக்க கொண்டு போயிடும். முதல் காரியம் கவலை, பயம். உட்காந்துக்கிட்டு எதையோ ஒரு காரியத்தை அப்படியே சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்தும் அப்படியே போயிடும்.
முடிஞ்ச உடனே எந்திரிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும், வேலை பார்க்குற கஷ்டமாக இருக்கும், கிச்சனுக்கு போகிறது கஷ்டமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்கள் மனது சத்தை உறிஞ்சிருச்சு. இதே ஒரு சம்பவம். தேவையில்லாமல் அங்கே இங்கே ஓடக்கூடாது. இங்கே ஓடுறேன், அங்கே ஓடுறேன், அங்கே நேரம் செலவழிக்கிறேன், இங்கே நேரம் செலவழிச்சு தேவையில்லாமல் நேரம் செலவழித்தாலும் செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாமல் போகும்போது சோர்ந்து போவீங்க. உங்களுக்கு கொடுக்குற நேரம் எல்லாம் செய்வதற்காக நேரம் கொடுக்கப்படலை, சில காரியம் செய்வதற்காக நேரம் கொடுக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் செஞ்சு செய்ய வேண்டிய வேலையை செய்யலைன்னா அப்பொழுதும் மனது அப்படி பலவீனம் அடைஞ்சிடும். இன்னொரு காரியம் சண்டை. காலையில் ஏசியா புத்தகம் முழுக்க படிச்சிருங்க. 40லிருந்து 66 வரை படிச்சிட்டிங்க. நீதிமொழிகள் 5 அதிகாரம் படிச்சிட்டிங்க, சங்கீதம் படிச்சிட்டிங்க, ஒரு விசுவாச போதனை கேட்டீங்க. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் சண்டை போடுங்க. நீங்கள் காமா பா 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 சாப்பிடுங்க, அத்தனையும் போயிடும். நீங்கள் டங்ஸில் பேசினது, ஜபம் பண்ணது அத்தனையும் போனதுக்கப்புறம் நீங்கள் படித்தது அத்தனையும் எம்டியாக தர தட்டிடும். சண்டை வருதா, எல்லாரும் ஜிப்பை போட்டு போயிருங்க. ஆரம்பிக்கும் போதே மூடிடுங்க, அதை ஏதாச்சும் அணைச்சிருங்க. மைண்டு பவர்ஃபுல்லானதுங்க. சண்டை போட்டதுக்கப்புறம் அதோட தாக்கம் எவ்வளோ இருக்கு உங்களுக்கு? கணவனோட சண்டை போட்டீங்க, தாக்கம் எவ்வளோ இருக்கு? 1 மணி நேரமா? சிலருக்குலாம் 1 மாதம்லாம் இருக்கு இருக்குல்ல. ஏன் இடம் கொடுக்குறீங்க? மைண்டை அப்படியே சோக் பண்ணிடுங்க. உங்களை சண்டை வருதா, சமாதானத்துக்கான வாழ்க்கையை பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பைபிள் படித்தது, ஜெபம் பண்ணது, அதெல்லாம் வெளியே ஸ்பிரிச்சுவலாக காமிக்கும். அதான் இருக்கு. அக்கா பெரிய ஆளு, அக்கா உள்ள வாயை அடைக்கிறங்க, மைண்டு ஷார்ப்பாக இருக்குங்க. எக்ஸசைஸ் சொல்கிறேன் சீக்கிரமாக, அடுத்த வாரம் தொடருவோம். கொஞ்சம் யோவில் போவோம். முதல் காரியம் நல்ல ஃபுட் இன்டேக்கு. 2வது காரியம் எக்ஸசைஸ். தேவையில்லாத காரியத்தை கவலை, பயம், சண்டை. யாக்கோபு சொல்றாரு, எங்கே வைராக்கியமும் விரோதமும் உண்டோ அங்கே சகலவித கெட்ட செய்களும் இருக்குன்னு. ஏன் வைராக்கியம், ஏன் சண்டை வருது? வைராக்கியம், விரோதம், எல்லா கெட்ட காரியம் நடக்கும். யோவேல் 3:10 கீ பகுதி மட்டும். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. முதல்ல நல்ல காரியங்களை இன்டேக்குங்க, அவர் அப்புறம் நல்ல காரியங்களை பேசுங்க. நீங்கள் உள்ளே போகாத வரை பேச முடியாது. ஒரு நல்ல மனைவி, ஒரு சக்சஸ்ஃபுல் மனைவி, வார்த்தையினால் நிறைந்த மனைவியாக இருந்தாங்கன்னா கணவன்கிட்ட பேசுகிறதெல்லாம் வார்த்தையாக இருக்கும். மனைவி வசனத்தோட நேரம் செலவழிக்கவே இல்லை அப்படின்னா கணவன்கிட்ட பேசுகிறதுக்கு வார்த்தை இருக்காது. நான் மனைவியை குறை சொல்ல, கணவனையும் குறை சொல்ல. கணவனை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். ஒவ்வொரு வெற்றியுள்ள ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்கிறது உண்மைன்னா பைபிளில் இல்லை, உலகத்தில் சொல்கிறது அது உண்மை. ஒரு விதத்தில் உண்மை தான். தாயாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். பெண்களுடைய வார்த்தைக்கு ஆணுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்க, தெரியுமா? ப்ராக்டிக்கலாக இருக்கு. 4 தடவை சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் அந்த ஆள் ஆமன்றுவார். கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி மாறுறாங்கல்ல. ஏன்னா சம்திங், ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இங்கே. அதே பெண் தேவனோட வார்த்தையினால் நிறைந்த பெண்ணாக இருந்து அவங்க பேசினாங்கன்னா தோல்வி அடைகிற ஆளை கூட அந்த பெண் உருவாக்கிடலாம். அந்த பெண்ணுடைய வார்த்தைக்கு பவர் இருக்குங்க. இருதயத்தை தைக்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா? இந்த பெண் பேசுகிற இருதயத்தை தைக்கும், நல்ல வார்த்தையாக தைக்கும். அப்போ காதில் கேட்குறது நல்லதாக இருக்கணும். அப்புறம் பலவீனனும் தன்னை பலவான் என்று நினைப்பான்னு சொல்லலை, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக இருக்கு. சொல்லணும். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? நினைச்சல சொல்லணும்.
அதே போல் பலவீனமான எண்ணங்கள் வரும் பொழுது, பலவீனமான சிந்தைகள் வரும் பொழுது, நான் பலவீன நல்ல, வாயத்தரம் சொல்லுங்க, பலவீன நல்லன்னு சிந்திக்கல, பலவீன நல்ல, நான் பலவான் சொல்லுவேன். நான் பலவீன நல்ல, பலவான், நான் வியாதியஸ்தன் அல்ல, ஆரோக்கியமானவன். அதையே சொல்லுங்க. சொல்லும் போது எக்ஸசைஸ் பண்றீங்க. அந்த மனது ஸ்ட்ரென்த்தான மனதா இருக்கிறது சரீரத்தை, சரீர வேதனைகளை தாங்கும். சங்கீதம் திருப்புவோம். சங்கீதம் 18:32. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. என்னை பலத்தால் இடைக்கட்டி. இதை லிவிங் பைபிள் போடுவா. இது அழகா இருக்கு. He fills me with strength. அவர் என்னை பலத்தினால் நிரப்புகிறார். கவனிக்கிறீங்க? பலத்தால் இடைக்கட்டின்னு சொல்லல, அவர் என்னை பலத்தினால் நிரப்புகிறார். கைவிட்டு சொல்லுவோம். கர்த்தர் என்னை பலத்தினால் நிரப்புகிறார். எல்லா பலவீனங்களையும் என்னிலிருந்து எடுத்து போட்டு என்னை பலத்தினால் இடைக்கட்டுகிறார். ஆமென். சோர்வுற மாதிரி இருக்கும், சொல்றது மாதிரி இருக்கும். ஒண்ணுமே முடியல, எந்திரிக்கவே முடியல, டயர்டா இருக்கு, அப்படி சொல்றதுக்கு பதிலாக கர்த்தர் பலத்தினால் இடை கட்டுகிறார், என்னை பலத்தினால் ஃபில் பண்றார். அப்படி சொல்லிட்டே வாங்க. சொல்ல சொல்ல என்னாகும்? மனதை ஃபீட் பண்றோம், மனதுக்கு ஒரு உணவு கொடுக்குறோம். அப்புறம் வாயை திறந்து சொல்றோம். கன்சியூம் ஆகும்போது ஒரு சூப்பர் நேச்சுரல் சென்ட் உண்டாகுது. சங்கீதம் 27:1. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். கர்த்தர் என் ஜீவனின் பலனா, என் லைஃபுக்கு அவர் ஸ்ட்ரென்த். ஆவியில் ஒரு லைஃப் இருக்கு, மைண்டில் ஒரு லைஃப் இருக்கு, பாடியில் லைஃப் இருக்கு. அந்த ஜீவனுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறது கர்த்தர். சொல்லுவோம், கர்த்தர் என் ஜீவனின் பலனாய் இருக்கிறார், என் ஜீவனின் பலனாய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்து என் ஜீவனின் பலனாய் இருக்கிறார். ஆமென். இது ஒரு 100 முறை சொல்லி பாருங்க, பலன் வரும், கட்டாயம் வரும். ஏன்னா பலவீனனும் தன்னை பலவான் என்று ஃபீலிங் வேற மாதிரி இருக்கும். ஃபீலிங்கை சொல்லாம வசனத்தை சொன்னீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் மாறும். நீங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்களான்னு எப்படி தெரியும்? நீங்க ஃபெய்த்தில் ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்க, உங்கள் மனது ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னு எப்படி தெரியும்? உங்கள் சரீரத்து முதல்ல உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்காது, உங்களுக்கு மனசோர்வு இருக்காது, ஆன்சைட்டி இருக்காது, ஃபியர் இருக்காது, எதையும் செய்யறதுக்கு தயங்குற ஆளாக இருக்க மாட்டீங்க, விட்டு விடுகிற ஆளாக இருக்க மாட்டீங்க. ஆமாம் என்னத்தை அப்படின்னா என் மனதில் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அர்த்தம். விடிஞ்சிருச்சா அப்படின்னாவே நீங்கள், ஆனால் மனதில் ஸ்ட்ரென்த்தாக இருந்தீங்கன்னா என்ன வந்தாலும் சாதிச்சிடலாம், மேற்கொண்டரலாம், டேக் ஓவர் பண்ணலாம் நடப்போம். இது பாசிட்டிவ் தாட் இல்லை, உங்களே இன்னொரு வார்த்தை இன்ஃபியூஸ் பண்ணுது. அப்படியே ஜாய் இருக்கும், ஃபெய்த் இருக்கும், அத்து இருக்கும், அனைத்தும் இருக்கும். இந்த ஜாய் ஆஃப் தி லார்ட் இஸ் ஸ்ட்ரென்த் இருக்கு பார்த்தீங்களா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே பலன். அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் மனது ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு அர்த்தம். எதையும் செஞ்சிடலாம், சாதிச்சிடலாங்கிற ஒரு நினைப்பு இருக்கும். அந்த 10 பேர் போகிறாங்க, 12 பேர் போகிறாங்க, 10 பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது பெரிய பட்டணம், ராட்சசர்கள், அவன் நம்ம அழிச்சிருவான்னு சொன்னான் பார்த்தீங்களா? அவன் என்னன்னா அவன் பலவீனமான ஆவி உள்ளவன். 2 பேர் சொன்னான் பார்த்தீங்களா? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், அவர்கள் நமக்கு இரையாவார்கள் சொன்னான் பார்த்தீங்களா? அவன் மனதில் ஸ்ட்ரென்த்தானவன். உங்களுக்கு மனது ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். எப்படி அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கும்னா உங்களுக்கு விஷன் இருக்கும். விஷன் இருக்கிறது மட்டும் இல்லை, விஷனை பேசுவீங்க. ஒருத்தன் சொல்கிறான், நான் பெரிய 10 ஏக்கரில் இடம் வாங்குவேன், அதில் 20 சென்ட்டில் வீடு வாங்குவேன், அங்கே பெரிய ஒரு தோப்பு இருக்கும் அப்படி சொன்னான்னா அவனை பார்த்தா நீங்கள்
பேராசக்காரன் சொல்லக்கூடாது. அவனுக்கு விஷன் இருக்கு. அவன் ஏதோ ஒரு காரியத்தை பார்க்குறான், அவனுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அதை அவன் டைஜஸ்ட் பண்ணியிருக்கிறான். அப்புறம் வாயை திறந்து அவன் பேசுகிறான். 2 பேர் பேசுனா பார்த்தீங்களா, சூப்பர் நேச்சுரலாக பேசுகிறான். அப்படி பேசுங்க. அப்படி பேசுறீங்கன்னா ஃபெய்த்தை எடுத்துருக்கீங்க, அப்புறம் ஃபெய்த்தை எக்ஸசைஸ் பண்ணிக்கின்னு அர்த்தம். ஒரே ஒரு வசனம் படித்து முடிப்போம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். ஆம்பிளிஃபைட் பைபிள். The Lord will give unyielding and impenetrable strength to his people. The Lord will bless his people with peace. கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு வளைந்து கொடுக்காத, ஊடுருவ முடியாத ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறார். கர்த்தர் ஸ்ட்ரென்த் கொடுக்குறான்னு சொல்லலை. அன்யீல்டிங், வளைஞ்சு கொடுக்காது. ஈல்டு போடுறனா வளைஞ்சு கொடுக்கறது. கர்த்தருக்கு வளைஞ்சு கொடுக்கணும், பிரச்சனைக்கு வளைஞ்சு கொடுக்கக்கூடாது. ஊடுருவ முடியாத, எதுவுமே ஊடுருவ முடியாத ஸ்ட்ரென்த் கொடுக்குறார். அதை கொடுக்குறாருன்னா அப்புறம் கொடுக்குறாராக்கும் அப்படின்னு கூடாது. கொடுக்குறாருன்னா வாயை திறன்னு சொல்லணும். சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு பிரச்சனைகளை கண்டு, வியாதிகளை கண்டு, பலவீனங்களை கண்டு வளைந்து கொடுக்காத, எந்த வியாதியும் பலவீனங்களும் எனக்குள்ளே ஊடுருவ முடியாத ஒரு ஆற்றலையும் சத்துவத்தையும் தன்னுடைய சமாதானத்தையும் எனக்கு கொடுக்கிறார். ஆமென். இதே சொல்லிட்டு இருங்க. என் மகனே, வார்த்தைகளை கவனி, செவிசாய், கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக இருதயத்தை வைத்து காத்துக்கொள், கண்டுபிடி. இப்படி இருந்து பாருங்க, சரீரம் எப்படி ரெக்கவர் ஆகுதுன்னு பாருங்க. இதை விட்டுட்டு ஃபேஸ்புக்கில் 2 மணி நேரம், வாட்ஸ்அப்பில் 1/2 மணி நேரம், ரோட்டில் ஊரில் போகிறவன் எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸு. சிலருக்கு அது கேள்வி, எனக்கு ஏன் கமெண்ட்ஸ் போடலை? நான் ஏன் போட்ஸுக்கே பெருமாள் லைக் போட மாட்டேன். நான் பார்த்தா என்னுடைய மட்டும்தான் பெருமாள் பார்ப்பேன். என்னைக்காச்சும் உள்ள நடுவில் ரெக்கம்னு வந்துச்சுன்னா அப்போ மட்டும்தான் பார்ப்பேன். ஃபேஸ்புக்கில் 2 மணி நேரம், எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். ஃபேஸ்புக் நல்லா கவனிங்க. ஃபேஸ்புக்கில் நீங்கள் நேரம் செலவழிங்க, பறக்கும் அப்படியே. 10 மணிக்கு உட்காருங்க, அப்படின்னு பார்க்குறதுக்குலாம் 12 மணி ஆகும். உங்கள் ஃபேஸை இந்த புக்கில் வைங்களேன். எப்படி அவங்க ஃபேஸை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பல கண்ணில் அப்படி ஒளி வட்டம் தூண்டும். அப்படியே சில கேவலமாக எனக்கு ஏன் லைக்கு போடலை, அதையும் ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. அறிவில்லை. நான் எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்து எனக்கு ஒரு லைக்கும் போடாத நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கு அப்படி அவசியம் என்ன? என்னத்தை செய்ய? உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. ஃபேஸ்புக்கில் சில காரியம் ஷேர் பண்ணுறோம், நல்லதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் உட்காராதீங்க, சத்தியத்தில் உட்காருங்க, வசனத்தை கேளுங்க, உள்ளே இன்புட் பண்ணுங்க. இன்புட் பண்ணிங்கன்னா நீங்கள் பேசுகிறது நல்லதாக இருக்கும். நமக்கு நேரம் கிடையாதுங்க. நமக்கு நேரம் ரொம்ப கம்மிங்க. நேரத்தை வீணாக்கிறாங்க. இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பொருளாதாரத்தில் நல்லா இருக்கலாம், சரீர சுகத்தில் நல்லா இருக்கும், குடும்பத்திலையும் நல்லா இருக்கலாம். எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் தொடர்வோம். பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தைகளை கனப்பட்டுக்கிறோம். வார்த்தைகளுக்கு வல்லமைக்கான நன்றி செலுத்துகிறோம். வெள்ளியை பார்க்கலும் பொன்னை பார்க்கலும் வார்த்தை விலையேறப்பட்டது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அந்த வார்த்தைக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்குறோம், மரியாதை கொடுக்குறோம், மேன்மைப்படுத்துகிறோம். மருத்துவருடைய வார்த்தையை பார்க்கிற வார்த்தைக்கு நாங்கள் அதிக மதிப்பு கொடுக்குறோம். தேவனே, நம்முடைய வார்த்தை உயிருள்ளதாக, உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவ நாமத்தில் நல்ல வார்த்தைகளை காதலை கேட்கவும், சிந்திக்கவும், தியானிக்கவும், அதை தியானித்து பேசக்கூடிய மக்களாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜனத்துக்கு நம்முடைய வார்த்தையில் பலத்தை கொடுக்கிறேன். வார்த்தை எங்களுக்கு உணவாக இருக்கிறது, பலனாக இருக்கிறது, சத்துவமாக இருக்கிறதுக்காக நன்றி. இந்த வார்த்தையில் விசுவாசத்தை வைத்து பலமுள்ள ஆத்துமாக்களாய் எந்த பிரச்சனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய சத்துவமுள்ள மக்களாய் மாற்றுவதற்காக நன்றி. கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கையின் சகல பகுதியில் சகல நிறைவு இருக்கட்டும்.
குறைவுகள் இல்லாத வாழ்க்கை, பரிபூர்ணமான வாழ்க்கை, ஜீவன் புரண்டோடக்கூடிய வாழ்க்கை, வாழ்க்கையின் பங்காக மாறுவதற்கான நன்றி. சகல கனமும் சகல மகிமையும் உமக்கே உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை ஜீவனோடு சுகத்தோடு ஒரு நோயும் ஒரு பலவீனமும் அணுகாமல் பலமுள்ள மக்களாய் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.